அவர்கள் அனைவருக்கும் அடியனது பணிவான வணக்கங்கள். இவருக்கு மன உறுதி உண்டு, நீண்ட ஆயுள் உண்டு, மறைமுகமான இரகசிய விஷயங்களை அறியக்கூடிய ஆற்றல் இவருக்கு உண்டு. கடின உழைப்பாளி இவர், நல்ல தோற்றம் உடையவர் இவர். எதிர்பாராத தன லாபம் இவருக்கு வாழ்க்கையிலே உண்டு. ஜோதிடம் மற்றும் ஆராய்ச்சியிலே இவருக்கு நாட்டம் உண்டு. யார்? மேஷம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மேஷம் லக்னத்திற்கு 8ஆம் இடம் விருச்சிகம். அந்த விருச்சிகத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் மேஷம் லக்னத்திற்கு 8ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்திலே இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு மன உறுதி, நீண்ட ஆயுள் உண்டு, மறைமுக விஷயங்களில் இரகசியமான விஷயங்களை அறியக்கூடிய ஆற்றல் உண்டு. கடின உழைப்பாளி இவர், நல்ல தோற்றம் உடையவர், எதிர்பாராத தன லாபம் இவருக்கு உண்டு. ஜோதிடம் மற்றும் ஆராய்ச்சியிலே இவருக்கு நாட்டம் உண்டு. அதுபோல ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த ரிஷபம் லக்னத்திற்கு 8ஆம் இடம் தனுசு. அந்த தனுசுக்கு அதிபதியாகிய குரு பகவான் அந்த 8ஆம் இடத்திலே இருக்க பிறந்திருந்தால், ரிஷபம் லக்னம் 8ஆம் இடத்து அதிபதி குரு 8ஆம் இடத்தில் இருக்க பிறந்திருந்தால் அவருக்கு மன உறுதி உண்டு, நீண்ட ஆயுள் உண்டு, மறைமுக விஷயங்களை இரகசியமான விஷயங்களை அறியக்கூடிய ஆற்றல் உண்டு. கடின உழைப்பாளியாக இருப்பார் இவர். நல்ல தோற்றம் உண்டு, எதிர்பாராத தன லாபம் இவருக்கு வாழ்க்கையிலே கிடைக்கும். ஜோதிடம் மற்றும் ஆராய்ச்சியிலே நாட்டம் உண்டு இவருக்கு. அதுபோல மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மிதுனம் லக்னத்திற்கு 8ஆம் இடம் மகரம். அந்த மகரத்திற்கு அதிபதியாக சனி பகவான் அந்த 8ஆம் இடத்திலே இருக்க பிறந்திருந்தால், மிதுனம் லக்னம் 8ஆம் இடத்து அதிபதி சனி பகவான் 8ஆம் இடத்தில் இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு மன உறுதி உண்டு, நீண்ட ஆயுள் உண்டு, மறைமுக விஷயங்களை இரகசியமான விஷயங்களை அறியக்கூடிய ஆற்றல் உண்டு. கடின உழைப்பாளியாக இருப்பார் இவர். நல்ல தோற்றம் உண்டு இவருக்கு. இவருக்கு வாழ்க்கையிலே எதிர்பாராத தன லாபம் உண்டு. மேலும் ஜோதிடம் மற்றும் ஆராய்ச்சியிலே இவருக்கு நாட்டம் இருக்கும் என்பதாகும். அதுபோல கடகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கடகம் லக்னத்திற்கு 8ஆம் இடம் கும்பம். அந்த கும்பத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் அந்த 8ஆம் இடத்திலே இருக்க பிறந்திருந்தால், கடகம் லக்னம் 8ஆம் இடத்து அதிபதி சனி பகவான் 8ஆம் இடத்தில் இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு மன உறுதி உண்டு, நீண்ட ஆயுள் உண்டு, மறைமுகமான இரகசியமான விஷயங்களை அறியக்கூடிய ஆற்றல் உண்டு. கடின உழைப்பாளியாக இருப்பார் இவர். நல்ல தோற்றமுடையவராக இருப்பார் இவர். இவருக்கு வாழ்க்கையிலே எதிர்பாராத தன லாபம் இருக்கும். ஜோதிடம் மற்றும் ஆராய்ச்சியிலே அவருக்கு நல்ல நாட்டம் இருக்கும் என்பதாகும். அதுபோல சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த சிம்மம் லக்னத்திற்கு 8ஆம் இடம் மீனம். அந்த மீனத்திற்கு அதிபதியாகிய குரு பகவான் அந்த 8ஆம் இடத்தில் இருக்க பிறந்திருந்தால், சிம்மம் லக்னத்திற்கு 8ஆம் இடத்திற்கு அதிபதி குரு பகவான் 8ஆம் இடத்திலே இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு மன உறுதி உண்டு, நீண்ட ஆயுள் உண்டு, மறைமுகமான இரகசியமான விஷயங்களை அறியக்கூடிய ஆற்றல் உண்டு. கடின உழைப்பாளியாக இருப்பார் இவர். நல்ல தோற்றமுடையவராக இருப்பார் இவர். இவருக்கு வாழ்க்கையிலே எதிர்பாராத தன லாபம் இருக்கும். ஜோதிடம் மற்றும் ஆராய்ச்சியிலே இவருக்கு நாட்டம் உண்டு என்பதாகும். அதுபோல கன்னி லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கன்னி லக்னத்திற்கு 8ஆம் இடம் மேஷம். அந்த மேஷத்திற்கு அதிபதியாக செவ்வாய் பகவான் அந்த 8ஆம் இடத்தில் இருக்க பிறந்திருந்தால், கன்னி லக்னம் 8ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் 8ஆம் இடத்திலே இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு மன உறுதி உண்டு, நீண்ட ஆயுள் உண்டு, மறைமுகமான இரகசியமான விஷயங்களை அறியக்கூடிய ஆற்றல் அவருக்கு உண்டு. கடின உழைப்பாளியாக இருப்பார் இவர். நல்ல தோற்றம் உள்ளவராக இருப்பார் இவர். எதிர்பாராத தன லாபம் இவருக்கு வாழ்க்கையிலே கிடைக்கும். மற்றும் ஜோதிடம் மற்றும் ஆராய்ச்சியிலே இவருக்கு நாட்டம் உண்டு என்பதாகும். அதுபோல துலாம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த துலாம் லக்னத்திற்கு 8ஆம் இடம் ரிஷபம். அந்த ரிஷபத்திற்கு அதிபதியாகிய சுக்கிர பகவான் அந்த 8ஆம் இடத்திலே இருக்க பிறந்திருந்தால், துலாம் லக்னம் 8ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் 8ஆம் இடத்திலே இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு மன உறுதி உண்டு, நீண்ட ஆயுள் உண்டு, மறைமுகமான இரகசியமான விஷயங்களை அறியக்கூடிய ஆற்றல் அவருக்கு உண்டு. கடின உழைப்பாளியாக இருப்பார் இவர். நல்ல தோற்றம் கொண்டவராக இருப்பார் இவர். எதிர்பாராத தன லாபம் இவருக்கு வாழ்க்கையிலே கிடைக்கும். மற்றும் ஜோதிடம் மற்றும் ஆராய்ச்சியிலே இவருக்கு நாட்டம் உண்டு என்பதாகும்.
அதுபோல விருச்சிகம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு 8ஆம் இடம் மிதுனம், அந்த மிதுனத்திற்கு அதிபதியாகிய புதன் பகவான் அந்த 8ஆம் இடத்தில் இருக்க பிறந்திருந்தால், விருச்சிகம் லக்னம் 8ஆம் இடத்து அதிபதி புதன் 8ஆம் இடத்தில் இருக்க பிறந்திருந்தால் மன உறுதி உண்டு அவருக்கு, நீண்ட ஆயுள் உண்டு அவருக்கு, மறைமுகமான ரகசியமான விஷயங்களை அறியக்கூடிய ஆற்றல் அவருக்கு இருக்கும். அவர் கடின உழைப்பாளியாக இருப்பார், நல்ல தோற்றம் கொண்டவராக இருப்பார், எதிர்பாராத தன லாபம் அவருக்கு வாழ்க்கையிலே கிடைக்கும், ஜோதிடம் மற்றும் ஆராய்ச்சியிலே நாட்டம் கொண்டவராக இருப்பார் என்பதாகும். அதுபோல தனுசு லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த தனுசு லக்னத்திற்கு 8ஆம் இடம் கடகம், அந்த கடகத்திற்கு அதிபதியாகிய சந்திர பகவான் அந்த 8ஆம் இடத்தில் இருக்க பிறந்திருந்தால், தனுசு லக்னம் 8ஆம் இடத்து அதிபதி சந்திரன் 8ஆம் இடத்திலே இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு மன உறுதி உண்டு, நீண்ட ஆயுள் உண்டு, மறைமுகமான ரகசியமான விஷயங்களை அறியக்கூடிய ஆற்றல் அவருக்கு இருக்கும். கடின உழைப்பாளியாக இருப்பார் அவர், நல்ல தோற்றம் கொண்டவராக இருப்பார் அவர், வாழ்க்கையிலே அவருக்கு எதிர்பாராத தன லாபம் கிடைக்கும், ஜோதிடம் மற்றும் ஆராய்ச்சியிலே நாட்டம் கொண்டவராக இருப்பார் என்பதாகும். அதுபோல மகரம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த மகரம் லக்னத்திற்கு 8ஆம் இடம் சிம்மம், அந்த சிம்மத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவான் அந்த 8ஆம் இடத்தில் இருக்க பிறந்திருந்தால், மகரம் லக்னம் 8ஆம் இடத்து அதிபதி சூரியன் 8ஆம் இடத்தில் இருக்க பிறந்திருந்தால் அவருக்கு மன உறுதி உண்டு, நீண்ட ஆயுள் உண்டு, மறைமுகமான மற்றும் இரகசியமான விஷயங்களை அறியக்கூடிய ஆற்றல் அவருக்கு இருக்கும். கடின உழைப்பாளியாக இருப்பார் அவர், நல்ல தோற்றம் கொண்டவராக இருப்பார் அவர், அவருக்கு வாழ்க்கையிலே எதிர்பாராத தன லாபம் கிடைக்கும் மற்றும் ஜோதிடம் மற்றும் ஆராய்ச்சியிலே அவருக்கு நாட்டம் கொண்டவராக இருப்பார் அவர் என்பதாகும். அதுபோல கும்பம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த கும்பம் லக்னத்திற்கு 8ஆம் இடம் கன்னி, அந்த கன்னிக்கு அதிபதியாகிய புதன் பகவான் அந்த 8ஆம் இடத்தில் இருக்க பிறந்திருந்தால், கும்பம் லக்னம் 8ஆம் இடத்து அதிபதி புதன் பகவான் 8ஆம் இடத்தில் இருக்க பிறந்திருந்தால் அவருக்கு மன உறுதி உண்டு, நீண்ட ஆயுள் உண்டு, மறைமுகமான ரகசியமான விஷயங்களை அறியக்கூடிய ஆற்றல் உண்டு, கடின உழைப்பாளியாக இருப்பார் அவர், நல்ல தோற்றம் கொண்டவராக இருப்பார் அவர், எதிர்பாராத தன லாபம் அவருக்கு வாழ்க்கையிலே கிடைக்கும் மற்றும் ஜோதிடம் மற்றும் ஆராய்ச்சியிலே நாட்டம் கொண்டவராக இருப்பார் என்பதாகும். அதுபோல மீனம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த மீனம் லக்னத்திற்கு 8ஆம் இடம் துலாம், அந்த துலாத்திற்கு அதிபதியாகிய சுக்கிர பகவான் அந்த 8ஆம் இடத்தில் இருக்க பிறந்திருந்தால், மீனம் லக்னம் 8ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் 8ஆம் இடத்தில் இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு மன உறுதி உண்டு, நீண்ட ஆயுள் உண்டு, மறைமுகமான ரகசியமான விஷயங்களை அறியக்கூடிய ஆற்றல் அவருக்கு உண்டு. அவர் கடின உழைப்பாளியாக இருப்பார், நல்ல தோற்றம் கொண்டவராக இருப்பார், அவருக்கு வாழ்க்கையிலே எதிர்பாராத தன லாபம் உண்டு மற்றும் ஜோதிடம் மற்றும் ஆராய்ச்சியிலே அவர் நாட்டம் கொண்டவராக இருப்பார் என்பதாகும். இவ்வாறாக ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு 8ஆம் இடத்திற்கு அதிபதி 8ஆம் இடத்திலேயே ஆட்சி பெற்று அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள் பற்றி, ஜோதிட ரீதியான பலன்களை பற்றி சொல்ல கேட்டீர்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மறக்காமல் கீழே உள்ள பெல் பட்டன் அழுத்துங்க, ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.